Hi dear students, ஒரு ஹாப்பியான நியூஸ். காலையில நம்மளுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ரிலீஸ் பண்ணாங்க NTA மூலமா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரேஸ் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் திருப்பி ரீநீட் வந்து கண்டக்ட் பண்றாங்க 1563 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அந்த 1563 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வந்து ஜூன் 23rd ஸ்டார்ட் பண்றதாக நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. ரிசல்ட் வந்து ஜூன் 30th வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்றதாக சொல்லியிருக்காங்க. சோ அவங்க சொன்ன சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு நீங்க வந்து இந்த ரீடெஸ்டுக்கு இந்த ரீநீட்டுக்கு வந்து அப்பியர் ஆகுங்க ஜூன் 23ஆம் தேதி. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொடுத்த கிரேஸ் மார்க்கை வந்து எடுத்துட்டு நீங்க என்ன ஸ்கோர் பண்ணிருக்கீங்களோ அந்த நீட் ஸ்கோரை வச்சு நீங்க கவுன்சிலிங் ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்மளுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. சோ அவங்களுக்கு அந்த கிரேஸ் மார்க்கை கேன்சல் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு. சோ அவங்க என்ன கிரேஸ் மார்க் இல்லாம என்ன ஸ்கோர் வந்து எடுத்திருந்தாங்களோ அதை வச்சுதான் அவங்க ப்ராசஸ் பண்ண முடியும். இது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பாசிட்டிவிட்டியான சைன் தான். சோ இத பேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு திருப்பி எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரீநீட் வந்து நடக்க போறது இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து கவுன்சிலிங் MBBS BDS உடைய கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு எந்த தடையும் இல்ல அப்படிங்கறத தெரியப்படுத்தியிருந்தாங்க இல்லையா. சோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு the medical college counseling will begin thereafter from July 6th onwards அப்படிங்கிற டேட்டோட சொல்லியிருக்காங்க. ஜூலை 6ஆம் தேதிக்கு மேல MBBS BDS ஆல் இந்தியா கோட்டாவுடைய கவுன்சிலிங் வந்து தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துட்டாங்க. சோ இது வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். சோ ஆல் இந்தியா கோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்ச உடனே ஸ்டேட் கோட்டாவுடைய கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ நம்மளுடைய தமிழ்நாடு MBBS BDS உடைய கவுன்சிலிங் வந்து ஜூலை 2nd வீக் ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு கண்டிப்பா ஜூலை மந்த் இவங்க ஜூலை 6th onwards சொல்லியிருக்காங்க. ஆல் இந்தியா கோட்டா அப்படியே ஜூலை 6th onwardsனாலுமே ஜூலை எண்ட்ல என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா ஸ்டேட் கோட்டாவுடைய MBBS BDS கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து தெரியப்படுத்தினது, நம்மளுடைய ஸ்டேட் கோட்டா MBBS BDS உடைய கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் துணை மருத்துவம் பாராமெடிக்கல் கோர்சஸ் உடைய கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து டிலே ஆகாது. கவுன்சிலிங் வந்து நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஸ்டேட் கோட்டா MBBS BDS உடைய கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாராமெடிக்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ஜூலை 10ஆம் தேதிக்கு மேல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஜூலையோட எண்ட், ஜூலை மாச கடைசி அல்லது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங் தொடங்கிடுவாங்க. அதை விட ரொம்ப ஹாப்பியான நியூஸ் என்னன்னா, நம்மளுக்கு கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய எண்ணிக்கை வந்து கண்டிப்பா குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா MBBS BDS உடைய கவுன்சிலிங் முதலையே தொடங்கிடுறாங்க. சோ கண்டிப்பா நம்மளுக்கு கட் ஆஃப் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறையும். சோ நீங்க யாருமே பேனிக் ஆக வேண்டாம், ரொம்ப கூலா ரிலாக்ஸா இருங்க. சோ இப்போதைக்கு நீங்க பண்ண வேண்டியது உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்க ஃபில் பண்ணி முடிச்சிட்டீங்களான்னு பாத்துக்கோங்க. ஜூன் 21st நம்மளுடைய அப்ளிகேஷன் டேட் வந்து முடியுது. சோ பாராமெடிக்கலுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து கண்டிப்பா ஜூலை 2nd வீக் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஜூலை லாஸ்ட் வீக் நம்மளுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுத்துருவாங்க. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து தொடங்கிடுவாங்க. ரொம்ப முக்கியம், இதுல நம்மளுக்கு கட் ஆஃபும் குறையும், நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ற எண்ணிக்கையும் நம்மளுக்கு கம்மியாகும். ஹோப் உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.